வணக்கம். ஒரு ராஜா தன்னையே கொல்ல வந்த ஒருத்தரை ஏன் காப்பாத்தணும்? ரொம்ப விசித்திரமா இருக்குல்ல? ஆனா இதுதான் மெய்ப்பொருள் நாயனாரோட கதை. வாங்க இந்த ஆச்சரியமான கதையோட ஆழத்துக்குள்ள நாமளும் சேர்ந்து போலாம். சரி, முதல்ல ஒரு காட்சிய மனசுல கொண்டு வாங்க. ஒரு ராஜா ரத்த வெள்ளத்துல கீழே விழுந்துட்டாரு. உயிர் போற வழி. அந்த கடைசி நொடியில அவர் ஒரு கட்டளை போடுறாரு. யாருமே எதிர்பார்க்காத ஒரு கட்டளை. அவர் சொன்னது இதுதான். தத்தா, அவர் நம்மாளு, அவரை ஒன்னும் பண்ணாதீங்க. ஆச்சரியம் என்னன்னா, இது அவர் ஒரு விசுவாசிய பத்தி சொல்லல. அவரை கத்தியால குத்துனானே அதே ஆளை பத்தி தான் சொல்றார். இந்த ஒரு தருணம்தான், இந்த நம்ப முடியாத ஒரு நிமிஷம்தான் மெய்ப்பொருள் நாயனாரோட முழு கதையோட மையப்புள்ளியே. அசைக்க முடியாத நம்பிக்கைனா என்னன்னு தெரிஞ்சுக்கணுமா? அதுக்கு இந்த ஒரு சம்பவம் போதும். சோ அப்படி ஒரு கட்டளைய அவர் ஏன் போட்டாருன்னு தெரிஞ்சுக்க நாம கொஞ்சம் பின்னாடி போகணும். அந்த ராஜா யாரு? அப்படி எதை அவர் தன் உயிருக்கும் மேல நம்பினாரு? வாங்க பார்க்கலாம். சரி, முதல்ல அந்த மனிதர், முழுமையான உண்மையின் மனிதர். சேதி ராஜ்யத்தோட ஒரு மரியாதைக்குரிய ஆட்சியாளரா அவர் புகழோட உச்சியில இருந்த காலத்திலிருந்து நாம ஆரம்பிப்போம். அப்போ யார் இந்த மெய்ப்பொருள் நாயனார்? அவர் சேதி ராஜ்யத்தோட ஒரு பக்திமிக்க ராஜா. பயங்கர வீரமானவர். போர்க்களத்துல அவரை ஜெயிக்கவே முடியாது. மக்கள் அவரை கொண்டாடினாங்க. ஆனா இது எல்லாத்துக்கும் மேல அவர் ஒரு தீவிர சிவபக்தர். இங்க ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம் என்னன்னா, அவரோட பேரே அவரோட வாழ்க்கை தத்துவம் தான். மெய்ப்பொருள்னா என்ன? முழுமையான உண்மை. அதாவது கடவுள் மட்டும்தான் நிஜம், மத்ததெல்லாம் பொய். இந்த ஒரு ஐடியா தான் அவரோட வாழ்க்கையில எல்லாத்தையும் தீர்மானிச்சுது. அவரோட உலக பார்வை ரொம்ப சிம்பிள். ஒரு பக்கம் முழுமையான உண்மை, அதாவது சிவபெருமான், சிவனடியார்கள், அவங்களோட சின்னங்களான சடைமுடி, திருநீரு, இதெல்லாம். இன்னொரு பக்கம் மத்த எல்லாமே அவருக்கு ஒரு துரும்பு மாதிரி தான். அதுக்கு எந்த மதிப்பும் இல்ல. ஆனா பாருங்க, இவ்ளோ பெரிய பலமே சில சமயம் பலவீனமா மாறிடும். அதுதான் இங்கேயும் நடக்க போகுது. புனித உடையில் ஒரு சதி. நாயனாருக்கு ஒரு எதிரி இருந்தான், முத்தநாதன்னு பேரு. அவனால போர்க்களத்துல நாயனார ஜெயிக்கவே முடியல. பல தடவை தோத்து போனான். அப்போதான் அவன் ஒரு தந்திரமான பிளான் போட்டான். நாயனாரோட பலம் என்னவோ அதையே வச்சு அவரை வீழ்த்தணும்னு முடிவு பண்ணான். அவனோட திட்டம் இதுதான். முதல்ல ஒரு சிவயோகி மாதிரி வேஷம் போடணும். ராத்திரி நேரமா அரண்மனைக்குள்ள நுழையணும். அங்க போய் என்கிட்ட ஒரு ரகசிய ஆகமம் இருக்குன்னு ராஜா கிட்ட சொல்லணும். அவர் நம்பி தனியா இருக்கும்போது அவரை தாக்கணும். பாத்தீங்களா, ராஜாவோட பக்தியையே அவருக்கு எதிரா ஒரு ஆயுதமா பயன்படுத்த பாக்குறான். சரி, இப்போ திட்டம் ரெடி. நாம மறுபடியும் அந்த கோரமான ராத்திரிக்கு போவோம். பக்தியின் சோதனை ஆரம்பமாகுது. ராஜாவுக்கு எந்த சந்தேகமும் வரல. ஏதோ ஒரு புனிதமான ஞானத்தை நம்ம கேட்க போறோம்னு நினைச்சு தன்னோட ராணிய கூட வெளியே அனுப்பிட்டு அந்த சிவயோகிய வரவேற்க தயாராகிறாரு. வந்தவரோட கால்ல முழு பணிவோட ராஜா நெடுஞ்சாங்கிடையா விழுந்து வணங்குறார். அவர் குனிஞ்சு வணங்குற அந்த ஒரு நொடிக்காகத்தான் இந்த கொலையாளி காத்துட்டு இருந்தான். சற்றும் எதிர்பார்க்காத அந்த நொடியில முத்தநாதன் தான் மறைச்சு வச்சிருந்த கத்தியால ராஜாவோட முதுகுல குத்திடுறான். சத்தம் கேட்டு ராஜாவோட மேக்காப்பாளன் தத்தன் உள்ள ஓடி வரான். நடந்தத பார்த்துட்டு கொலையாளிய கொல்ல வாள உருவுறான். ஆனா ஒரு மெல்லிய குரல் அவனை நிறுத்துது. தத்தா, நில்லு. அவர் நம்ம ஆளு. அவர் ஒரு சிவயோகி வேஷத்துல இருக்காரு. அதனால அவரை நாம மதிக்கணும். இதுதான் அவர் சொன்னது. யோசிச்சு பாருங்க, சாகர நேரத்துல கூட அவருக்கு அவரை குத்துனவன் தெரியல. அவன் போட்டிருந்த அந்த காவி உட, அந்த சிவனடியார் வேஷம் மட்டும்தான் தெரிஞ்சுது. அந்த சின்னத்துக்கு அவ்ளோ மரியாதை. அப்புறம் என்னாச்சு? ராஜாவோட கட்டளை நிறைவேற்றப்பட்டது. அந்த கொலையாளிய எல்லைய தாண்டி பத்திரமா அனுப்பி வச்சாங்க. தன்னோட கடைசி மூச்சுல கூட ராஜா தன் அமைச்சர்கள்ட்ட என்ன சொன்னாரு தெரியுமா? எப்பவுமே சிவனடியார்களை காப்பாத்தணும், அவங்களுக்கு சேவை செய்யணும்னு தான் சொன்னாரு. பாருங்க, கடைசி நிமிஷம் வரைக்கும் தன் கொள்கையில அவர் எவ்வளவு உறுதியா இருந்திருக்காருன்னு. அப்போ சிவபெருமானே அவர் முன்னாடி தோன்றி சொல்றார், என்னை கொல்ல வந்த ஒரு கொலையாளிக்கு கூட நீ என்ன பார்த்த, அதனால நீ உயர்ந்த பதவியை அடைய தகுதியானவன். பாத்தீங்களா, யாருக்குமே புரியாத அந்த ஒரு செயலுக்கு தெய்வம் பதில் சொல்லுச்சு. அவரோட நம்பிக்கை அந்த உச்சக்கட்ட சோதனையில ஜெயிச்சிடுச்சு. சொல்லப்போனா சாவே கண்ணு முன்னாடி நின்னாலும் அவரோட நம்பிக்கை கொஞ்சம் கூட அசையல. அதுதான் அவரோட உண்மையான வெற்றி. ஒரு சிவனடியாரோட வேஷத்தை காப்பாத்துனது மூலமா உண்மை மேல தனக்கிருந்த பக்திக்கு எந்த நிபந்தனையும் இல்லைன்னு அவர் நிரூபிச்சிட்டார். மெய்ப்பொருள் நாயனாரோட இந்த கதை நம்மகிட்ட ஒரு பெரிய கேள்வியை விட்டுட்டு போகுது. நிஜமாவே ஒரு விஷயத்த நம்புறதுன்னா என்ன? ஒரு கொள்கைக்காக, ஒரு நம்பிக்கைக்காக நாம எந்த எல்லை வரைக்கும் போவோம்? சில சமயம் நம்ம நம்பிக்கை சரி தப்புங்கிற கோட்டையே அழிச்சிடுமா? இத பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க?